சோழிங்கநல்லூர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பொழுது கூட்டம் கூட்டமாக மக்கள் கலைந்து சென்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி நாற்காலிகளின் முன்பு எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை மேற்கொண்டு வந்தார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு முன்பாகவே அங்கு மக்கள் கலைந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதும் அங்கு நாற்காலிகள் தான் தெரியுது. என்ன நடந்தது? சுவாரஸ்யம் இல்லையா பரப்புரையில? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தனது பரப்புரையினை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் 177வது தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் தற்பொழுது பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்காக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளரும் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளரும் KP கந்தன் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்காக வழிநெடுகிலும் பல பெண்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுது அவர்களை வரவேற்ற அந்த பெண்கள் உடனடியாக கலைந்து சென்றனர். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமி தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாகவே இங்கே கூடியிருந்த அந்த பொதுமக்களும் அந்த நிர்வாகிகளும் கலைந்து சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கியதுடன் போடப்பட்டிருந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட அந்த நாற்காலிகள் காலியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில நாற்காலிகளில் மட்டுமே இந்த அழைத்து வரப்பட்ட அந்த பொதுமக்கள் அமர்ந்து தங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களோடு பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையின் பொழுது பொழுது இந்த நாற்காலிகள் பெரும்பாலானவை காலியாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி காலி நாற்காலிகள் முன்பாக தனது பரப்புரையினை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் கோட்டை என்பது அதிமுகவினுடைய கோட்டையாகவும் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது நாற்காலிகள் முழுவதுமாகவே காலியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக நாற்காலிகள் மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனம் சுற்றிலுமே காலியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இருந்து வருகிறது. ஆங்காங்கே ஒரு சிலர் 100-50 என ஒரு சில குழுக்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்பொழுது இந்த சோழிங்கநல்லூர் பரப்புரையின் பொழுது நமக்கு பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.